theta plus sin theta square root of 2 cos theta ன்னு கொடுத்துருக்கு. இது வந்து நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுத்துருக்கிறத ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். cos theta plus given that. ஸோ அதை பண்ணும்போது a plus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 the whole square வந்து என்ன ஆகிடும், 2 தான் வரும். ஸோ நான் இதை அப்படியே மாற்றி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta இந்த பக்கம் வந்து மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு. இந்த இருக்கிறது அப்படியே நான் ரிட்டைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு cos ஸ்கொயர் மைட்டா sin ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta இதை அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பக்கம் cos theta sin theta தான் வேணும், ஏன்னா கொஷினில் தான் இருக்குது எனக்கு. இந்த பக்கம் கொண்டு வாங்க. எண்டு வந்து என்ன ஆகிடும், கிவன் தட் கொடுத்துருக்க கொஷினே இதான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் 2. ஓகே போட்டாச்சு. காசும் போயிடுச்சு. இங்கே கீழே ஸ்கொயர் ரூட் வந்துடுச்சு. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இது 1 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணிட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 sin theta.